வணக்கம், வெல்கம் டு வெளிவேல்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜ்ஜு புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இதை செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய். அது நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் 3/4 பாகம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதையும் வதக்கி விடுங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியும் சேர்த்து உப்பு கொஞ்சமாக போட்டு வதக்கி விடணும். அப்போ தான் காய்கறியில் உப்பு கொஞ்சம் சேர்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். 10 நிமிஷம் நல்லா அப்படியே விட்டுருங்க, கலந்து விட்டு. காயிலெல்லாம் நல்லா உப்பு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காய் 10 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட 2.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். சாதாரண சாப்பாட்டு அரிசி இதில் தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2.5 கிளாஸுக்கு 5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நம்ம இல்லை 2 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் சாதாரண தண்ணி. இப்போ 2 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். மூணு கிளாஸ் சாதாரண தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு பார்த்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விசில் போட்டாச்சு. எனக்கு ஒரு விசில்லே வெந்துடும். உங்களுக்கு எத்தனை விசில் வருமோ அது அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ கலந்து பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக. தண்ணி கரெக்டாக வச்சோம்னா சூப்பராக இந்த மாதிரி வரும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.